அன்பு பிள்ளைகளே, சங்கீதத்தின் புத்தகம் 7வது அதிகாரம் வசனம் 17 சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி. ஆமேன். அன்புக்குரிய தேவ ஜனங்களே, அவருடைய நீதியின்படி நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்க வேண்டும். காரணம், அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே. நம்மை சுற்றிலும் நமக்கென்று குழியை வெட்டி அதிலே எப்பொழுது விழுவான் என்று சொல்லி நம்மை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிற சத்துருக்களிடம் இருந்து தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டு வழி நடத்தி கொண்டிருக்கிறாரே. இந்த உலகம் நம்மை பாவி என்று சொல்லும் பொழுதெல்லாம் தேவனுடைய ரத்தம் நம்மை முழுவதும் மூடி பாதுகாத்து கொண்டு, நீ பயப்படாதே, உலகம் உன்னுடைய பழைய வாழ்க்கையை தான் சொல்லிக் கொண்டிருக்கும், ஆனால் நீ எனக்குள் புது சிருஷ்டியாக படைக்கப்பட்டு இருக்கிறாய். நான் உன்னை படைத்தவன், நான் உன்னை வழி நடத்துகிறவன், நான் உன்னை ஆதரித்து கொண்டு இருக்கிறேன். உலகத்தின் ஜனங்கள் சொல்லுவதை கண்டு நீ அஞ்சி நடுங்க வேண்டாம். ஜனங்கள் சொல்லுவதை கண்டு நீ புலம்பிக் கொண்டு அழ வேண்டாம். நான் உன்னை ரட்சித்து இருக்கிறேன். என் இரத்தத்தினாலே நான் உன்னை கழுவி, நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி என்னுடைய சொந்த ஜனமாக வைத்திருக்கிறேன். என்னுடைய மகனாய், என்னுடைய மகளாய் நான் உன்னை முத்திரையிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அந்த நீதியின் தேவனை துதித்து அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணு என்று சங்கீதக்காரன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவ ஜனங்களே, தீவினையை செய்கிறவர்களுக்கு தீவினை பின்தொடரும். உனக்கு விரோதமாய் தீங்கை இழைக்க பண்ண வேண்டும், உனக்கு விரோதமாய் தீமைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நிச்சயம் தீமை பின்தொடரும்படி தேவன் செய்வார். அவர்கள் வெட்டின குழியிலே அவர்களையே விழும்படி கர்த்தர் உனக்கென்று யுத்தம் பண்ண போகிறார். எவர்கள் நீ விழுவதை காண வேண்டும் என்று சந்தோஷம் அடைந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, அந்த படுகொலியிலே அவர்கள் விழுந்து அவர்கள் அழிந்து போகும்படி, நீ சந்தோஷம் அடையும்படி தேவன் உனக்காக யுத்தம் செய்ய போகிறார். நீ அவருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்து. மென்மையான காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். God bless you.